என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறித்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே என்னண்ணே என்ன வக்கீல் நோட்டீஸ்? மாப்பிள உன்னை விவாகரத்து பண்றோம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில நோட்டீஸ் வந்துச்சு. சரி என்ன ஏதுன்னு கேட்டு போறான்னு வந்தா இங்க நீங்க வேற ஏதோ கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கூத்து மாமா அது? மாப்பிள்ளைங்க மாப்பிள மாப்பிள பூரசு பாரியும் அம்மாவும் பக்கத்துல பட்டு வீட்டுல ஒரு விசேஷம் அதுக்காக போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. என்ன மாமா அது? உங்க குடும்பத்தை நம்பி தானே நகைச்சை கட்டி கொடுத்தேன். இப்ப பண காசுக்கு ஆசைப்பட்டு மாப்பிள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. என்ன மாமா அதெல்லாம்? அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கம்மா. ஆமாடா. மாப்பிள
மாப்பிள்ள நில்லுங்க. என்னப்பா என்ன விஷயம்? அத்த என்னத்த அது? ஒரு பெரிய மனுஷி நீங்க இப்படி பண்ணலாமா? ஏன் நான் என்ன பண்ண? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? கேக்குறாருல பதில் சொல்றா. ஏன் மாப்பிள்ள அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க என்னது? என் தங்கச்சிக்கு டைவர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என் தங்கச்சிக்கா உங்க தாமரைக்கு அனுப்பிச்சிங்க? அதான் அனுப்பிட்டான்ல. சும்மா நீயா அனுப்புன நீங்களும் அனுப்புனேன்னு மாத்தி மாத்தி கேட்டா அனுப்புனதால தானே கைக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன? அத்த நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அதே மாதிரி தான் இது என் மகனோட வாழ்க்கை பிரச்சனை. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, இதே நீங்க மட்டும் பழைய பாரியா இருந்து அனுப்பிச்சிருந்தீங்கடா நான் இப்பெல்லாம் பேசிக்கிருக்க மாட்டேன். என் கோணமே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப நீங்க கல்யாணம் ஆனதே தெரியாத ஆளா இருக்கீங்க. அதான் உங்க முன்னாடி நின்று கெஞ்சிட்டு இருக்கேன். இல்லன்னா அடிச்சு கீழே சாச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க, தேவையெல்லாம் பேசுனீங்கன்னா இப்ப எதுக்கு கத்துறீங்க? அம்மா எதுக்கு அதட்டுறீங்க? சொல்லுங்க, எதுக்கு எங்க அம்மாவை மேட்டுறீங்க? நான் சட்டப்படி தானே செஞ்சேன். மாப்பிள்ள நீங்களும் அப்படி பேசுறீங்க. அட அவன் தான் பேசுறான். பொழுதன்னைக்கு மூஞ்சி அதிர்ச்சியாவே வச்சிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ள இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்ல 3-4 தடவை உங்க தங்கச்சி கிட்ட விவரம் எடுத்து சொன்னேன். அவங்க கேட்கல. நமக்குள்ள செட் ஆகாது, நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, என்னையும் வாழ விடுங்கன்னு எத்தனையோ முறை தன்மையா சொன்னேன். அப்போ உங்க தங்கச்சி கேட்கல. அவங்க என்ன பிடிவாதமா இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? அதான் சட்டப்படி நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். என்ன மனுஷன் நீங்க இப்படி பேசுறீங்க? அட நிறுத்துங்க, எப்ப பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு. நான் என்ன திருட்டுத்தனமா செஞ்சேன்? ஏமாத்துறேன்னா போய் பேசுனா இல்லையே. மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, இப்பதாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இப்ப என்ன உங்களுக்கு காசு பணம் சொத்து தானே வேணும்? நான் தர்றேங்க, நான் தர்றேன். என் உசுர அலமான வச்சு கூட உங்களுக்கு தரேன். என்ன பேசுறீங்க நீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, உங்க தங்கச்சிக்கும் புரிய மாட்டேங்குது. என்னமோ காசு பணம் சொத்துன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்காக தான் சாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே இருந்தாலும் அது நீங்க கொடுத்தா நான் தாமரை கூட வாழ்ந்துருவேனா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஏங்க, எனக்கு தாமரை என் பொண்டாட்டின்ற நினைப்பே இல்லாம இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்க தங்கச்சிட்ட நான் எல்லாத்தையும் விவரம் எடுத்து சொன்னேங்க. சாரு என்ன காதலிக்கிறாங்கன்னு கூட சொன்னேன். பாவம் அந்த சாரு எனக்காக கையை எடுத்துட்டு சாக போனவங்க. உடனே நானும் என் தங்கச்சி கையை அறுத்துக்க சொல்றேன், ஏத்துக்கோங்கன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, முதல்ல தாமரை யாருன்ற நினைவே இல்லாம நான் இருக்கேன். இப்ப நீங்க அண்ணன் வந்து கேட்கறதே எனக்கு எரிச்சலா தாங்க இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் டைவர்ஸ் நோட்டீஸை முறைப்படி அனுப்பி வச்சேன். முறைப்படியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை முறைப்படின்னு வேற சொல்றீங்க? என்ன மனசாட்சி இல்ல? என் புள்ள என்ன ஒழிச்சு மறிச்சா சாருவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். இப்படி எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுன்னு சொன்னா நாங்க எங்க போய் முட்டிக்கிறது? இத பாருப்பா, என் புள்ள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறான். அதே மாதிரி நீயும் உன் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அவ கழுத்துல இருக்கிற தாலி மட்டும் தான் என் மகனோடது. மத்தபடி இவங்க 2 பேரும் வாழ்க்கை தொடங்கவே இல்லையே. உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ. அப்ப நீ எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சதி அதானே? அதுல என்ன சந்தேகம்? சரியான திருட்டு கும்பல் இது. ஏன் மாப்பிள்ள, நீங்க நல்லா இருந்தப்ப என் தங்கச்சி உசுருக்கு உசுரா நினைச்சீங்க. இப்ப இன்னொருத்தி வந்தது வேணாம்னு சொல்றீங்களே. மறுபடியும் அதையே சொல்லாதீங்க. தாமரை பத்தின விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு சொன்னேன். அப்ப தாமரோட வாழ்ந்து ஒரு பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் இது நடந்திருந்தா இது என் பொண்டாட்டில இது பிள்ளை இல்லைன்னு சொல்லுவீங்களா? இருக்கட்டும், நீங்க இவ்வளவு புடிவாதமா பேசும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் இதுல ஒரு முடிவோட இருக்கீங்க. நீங்க ஒரு தப்பான முடிவுக்காக இவ்வளவு போராடும் போது நான் சத்தியத்துக்காகவும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் நான் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கேன்.
இப்ப சொல்றேன், என் தங்கச்சி இருக்கிறப்போ உனக்கு சாருக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு நான் பாக்குறேன். என்ன பார்க்க போறீங்க? சீப்பை ஒளிச்சு வைக்க போறீங்களா? ஒண்ணு மத்த உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா வரப்போற என் மருமக கோட்டீஸ்வரி, அவ உங்களை எப்படி பாப்பா? முதல்ல அத நினைவுல வச்சுக்கிட்டு பேசுங்க. பணம் காசுக்காக உங்களை மாதிரி ஆளுக வேண்டாம் சாயலாம். ஆனா நீதி நேர்மை என்னைக்கு வளையாது. சரிங்க, இனி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பாருங்க. இதுக்கு மேல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தாமரை பாப்பா போலாம். போமா தாமரை, நாங்க சொல்லிதான் நீ போகல. உங்க அண்ணன் கூப்பிடுறாருல, போ, கூட சேர்ந்து போராடணும்ல. ஏன் போணும்? இப்பவே விவாகரத்து கொடுத்து எல்லாம் முடிஞ்சுதா? சொல்லுங்க, விவாகரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுமா? ஏய், இங்க வாங்க. அண்ணே, நீ கிளம்பு. இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு மேல நம்பிக்கை இருக்குப்பா. இவங்க சொன்னாங்கன்னு நீ எதுலையும் கையெழுத்து போட்டுறாத. மீறி அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனா எனக்கு ஒரு போனை போடு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஏன் என்ன செய்வ? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனா அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும். வரேப்பா. என்னங்க அது, உங்க அண்ணனும் மிரட்டிட்டு போறாரு? அட வீர்ற, குறைக்கிறதெல்லாம் என்னைக்கு கிடைச்சிருக்கு? அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. கொலைக்காததெல்லாம் கடிக்காது. என்னங்க ஓவரா பேசிட்டு போறீங்க? நான் ஓவரா பேசலங்க, அவங்கதான் போக வைக்கிறாங்க. ஏய், யார்கிட்ட சவால் விடுற? என்கிட்டயே வா. தெரியலையாடி, மைசூர் மகாராணி கிட்ட சவால் விடுறா. என்ன ஒத்து உதுறீங்களோ? பாக்குறேன் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு. தாமரை, எமங்கிட்ட புருஷனுக்காக போராடின சத்தியவான் சாவித்திரி கதையெல்லாம் இதுகளுக்கு தெரியாது. இனிமே புரிஞ்சுக்குவாளுக. நீ எப்போது இப்படியே இருமா. ஓகே சார், நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். தேங்க்யூ. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, தெரிஞ்சவர் டைவர்ஸ் விஷயமா நம்ம சைடுல என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். அதான் சாரு பாக்குறேன்னு சொன்னாலங்க. இல்லம்மா, கொஞ்சம் பெரிய ஆளு, நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லலான்னு தான். சரி. சார் சார், உள்ள போகாதீங்க சார். கையபடியா? சொல்றத கேளுங்க சார். வாங்க சார். யாருன்னு பார்க்கலாம். சார், உள்ள போகாதீங்கன்னு சொல்றேன்ல. வாங்க சார். தம்பி வெளியில வாங்க. இருப்பா. யார் நீ? என்ன வேணும்? என் தங்கச்சியோட வாழ்க்கை வேணும் சார். நான் தாமரையோட அண்ணன். வாட்ச்மேன், நீ போப்பா. சரிங்கம்மா. சார், நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? தம்பி, அது என் தங்கச்சி தாமரை உங்க பொண்ணு வாழ்க்கையில என்ன சார் பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு இங்க பாருப்பா. சார்? என் தங்கச்சி பாவம் சார். ஏற்கனவே அது வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் சார் உங்க பொண்ணு வந்து என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிடுன? அது அப்படி இல்லை தம்பி. உங்க வசதிக்கு வாய்ப்புக்கும் நீங்க நினைச்ச 1000 இடம் சார். என் தங்கச்சி வாழ்க்கையில ஏன் சார் மண்ணெளி போடுறீங்க சார்? அதுக்கு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா என் தோல்ல சமந்து வளர்த்தே சார் நான். அது அப்பா அம்மா முகத்தை பார்த்துருக்கே தவிர மற்றபடி அப்பா அம்மாவெல்லாம் எதுவுமே தெரியாது சார். நான் தான் சார் வளர்த்தேன், கட்டி கொடுத்தேன். ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணது நினைவுக்கு வரல. அது போக அதை கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை. இப்ப தான் புரிச்சு நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு அதுக்கு அழணுமா சார்? ஏன் சார்
ஏன் சார் உங்க பொண்ணுக்கு என்ன சார் குறை? என் தங்கச்சி வாழ்க்கையில் எதுக்கு சார் மண்ணெலி போடணும் சொல்லுங்க. இங்க பாருப்பா, அம்மா. நாங்க நீங்களும் ஒரு தாய் தானம்மா, சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு உங்களோட வசதியான பொண்ணு ஒண்ணு இதே மாதிரி பிரச்சனை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க உசுறு துடிக்காதா? உங்க பொண்ணு வாழ்க்கை போயிருமேன்னு சொல்லி பதற மாட்டீங்களா? ஏமா ஏமா உங்க பொண்ணு இப்படி பண்றாங்க? சொல்லுங்கம்மா. என்னங்க இங்க வந்திருக்கீங்க? ஆபீஸ்க்கு போயிருக்கலாமே. அப்பா, இவரு டைல்ஸ் வாங்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காருப்பா. இங்க பாருங்க, நான் ஒன்றும் டைல்ஸ் வாங்க வரல. என் தங்கச்சி வாழ்க்கையில மண்ணெலி போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சாரு, தாமரையோட அண்ணன். ஏமா அப்படி பண்ணீங்க? என்ன இங்க பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? பிரச்சனையா? என்னம்மா சொல்றீங்க? நீங்க பிரச்சனை பண்றீங்களா இல்ல நாங்க பிரச்சனை பண்றோமா? ஏமா நிம்மதியா போயிட்டு இருந்த என் தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை ஒண்ணு பண்ணது நீங்க. இப்ப என்னமா நான் பிரச்சனை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு? நீ போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளை இல்ல, அப்புறம் ஏங்க என் தங்கச்சி வெளிய குடிச்சிட்டு போ. போய். சாரு, அப்பா, முதல்ல ஒரு வெளிய போக சொல்லுங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் நியாயம் கேட்டு தானே வந்திருக்கேன். உன் நியாயத்துல வேற எங்கேயாவது போய் சொல்லு. அம்மா நீங்க தப்பா பேசுறீங்க. இது என் தங்கச்சி வாழ்க்கை, அது வாழ்க்கை ஏன் கெடுக்க நினைக்கிறீங்க? நான் வெளிய போக சொன்னேன். நான் ஏமா வெளில போனேன்? என்ன மிரட்டுறியா? இல்லம்மா, நீங்க தான் என் தங்கச்சி வாழ்க்கையில உள்ள வந்திருக்கீங்க. நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை போக சொல்லணும். அப்பா, என்னப்பா நீங்க இந்த ஆளு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என் நியாயம் கொதிப்பு எல்லாமே புரியுதுமா. நான் என் தங்கச்சிக்காக பேசுறது அவருக்கு புரியுது. உங்களுக்கு தான் நம்ம தலையிறது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைன்னு புரிய மாட்டேங்குது. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். மரியாதை வெளிய போயிடு. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன நியாயம்? அதான் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கே. அப்புறம் என்ன? போ, கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், பாரி யாரு தாமரை யாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நேசிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க கடந்த காலம் எதுவுமே உங்களுக்கெல்லாம் சொன்ன புரியாது. மாப்பிள்ள பாரிக்கு ஞாபகம் வந்தா அவர் என் தங்கச்சி தாமரை மட்டும் தான் நினைப்பாரு. இது தெரியாம நீங்க உங்க வாழ்க்கை அழிச்சுக்காதீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ சொல்ற ஞாபகம் எப்போ எது வந்தாலும் அவர் என்னதான் நேசிப்பாரு. என் பாரிய பத்தி எனக்கு தெரியும். ஏன் பாரியா எப்படிமா இவ்வளவு உரிமையா சொல்றீங்க? அவர் என் தங்கச்சி புருஷமா. அத கோர்ட் சொல்லட்டும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. வாட்ச்மேன், வாட்ச்மேன், என்னம்மா? இவரை முதல்ல வெளிய அனுப்பு. சார், வெளியில வாங்க சார். விடு. வாங்கன்னு சொல்றேன்ல. டேய், சொன்னா வாங்க கேளுங்க, சார். விடுங்க. ப்ளீஸ் வாங்க. நீ ஏன் போனா நல்லது? இங்க பாருமா, நான் அமைதியா பேசுறேன்னு என்ன தப்பா இட போடாதீங்க. வாட்ச்மேன், என்ன பாத்துட்டு இருக்க? சார், வாங்க சொல்றேன்ல. விடியா. வாங்க சார். வேணாம், வாங்க சொன்னா சார். கேளுங்க. யோ, சார். போய வெளிய. பணம் காசு இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? பாக்குறேன் பாக்குறேம்மா, நீங்க எல்லாம் காசு பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தேடுறவங்க. ஆனா நாங்கெல்லாம் அதுக்காக எதையும் எனக்கு தயாரா இருக்கவங்க. பாக்குறேன். வெளியில வாங்க சார். எப்படியா மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு பாக்குறேன். யோவ், விடியா. வாங்க. இங்க பாரு, நீ என் உசுரை கட்டிட்டா கூட நான் தந்திருப்பேன். ஆனா நீ என் தங்கச்சி வாழ்க்கைய கேக்குறீங்களா? பாக்குறேன். ஆனம்மா நீதியாண்டு. அப்பா, என்ன பண்ணீங்க? அவனை வெளிய போக சொல்லாம? சாரு, இது எனக்கு தப்புன்னு தோணுது. நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு சொல்ல போய் தான் நான் இங்க இருக்கேன். நீங்க இத மாத்தி யோசிச்சா நான் வேற மாதிரி யோசிப்பேன். சார், இப்போ சண்டை முடிஞ்சு அவங்க மறுபடியும் சந்திச்சு சமாதானம் ஆயிட்டாங்க. சாருலத மாப்பிள்ளைய கட்டிக்கிற ஆசைப்பட்டு தான் வக்கீலோட சந்திச்சுக்கா சார். நீங்க ஒன்றும் பதற வேணாம். வக்கீல் நோட்டீஸ்ல சொல்லி இருக்கிறபடி பார்த்தா நீங்க சொன்னது மாதிரி உங்க மாப்பிள்ளைக்கு நினைவில்லை,
அதுக்காக வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை மெயினா குறிப்பிட்டிருக்காரு. சார் இதை கோர்ட்டில் சொன்னா ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எது அவங்களுக்கு சாதகமா அமையும் நினைக்கிறாங்களோ அதுதான் நமக்கு பிளஸ் பாயிண்டா அமையும். நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன் சார். இப்ப பாரிங்கிறவருக்கு அம்னீஷியா, கரெக்ட்? ஆமாம் சார். ஆனா அவருக்கு நினைவு வாழ்நாள் முழுக்க திரும்பாதுன்னு டாக்டர்ஸ் யாரும் சொல்லையே. அவர் அப்படி சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. இப்ப அவருக்கு இடையில நினைவு வந்தா தாமரை வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் பேசிக்கிறேன். எப்படியும் டைவர்ஸ் அது இதுன்னு போனா இது சிவிலுங்கிறதுனால இழுக்க 1 வருஷம் ஆகும். ஆகலைனா கூட எதுக்கு நாங்க இருக்கோம், நாங்க இழுத்து வைப்போம். அதுக்கும் மேல டைவர்ஸ் கேட்டிருக்கிறது பாரி. 1 வருஷத்துக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே போட்டிருக்கு. கணவர் விவாகரத்து கேட்டா பொண்ணு தர்றதும் தராததும் அவங்க விருப்பம். அதே சமயம் அந்த பொண்ணு கேட்டா கணவர் கொடுக்காட்டியும் அதை அனுமதிக்க நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா திருமண சட்டங்கள்ல பொண்ணுங்களுக்கு தான் சார் சேஃப்டி அதிகமா இருக்கு. அவர் சொன்ன காரணங்களை வச்சே நானும் தர முடியாதுன்னு சொன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? சார் அவங்க வசதியானவங்க, காசு பணம் உள்ளவங்க, அவங்க நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்ல சார். அப்படி நினைக்காதீங்க சார். காசு பணம் உள்ளவங்க பொதுவா மான மரியாதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையாவது காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? இதுல சீக்கிரம் இறங்க மாட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது சிவில். அவங்க மிரட்டல் அது இதுன்னு இறங்குனா அவங்க பக்கம் தான் வீக் ஆகும். அப்புறம் இந்த கேஸ் கிரைம் ஆகும். அப்புறம் இதுக்கு அவங்க பயந்து தானே ஆகணும். நீங்க கவலையே படாதீங்க சார். என் தங்கச்சி பாவம் சார். மாப்பிள்ளை மேல எனக்கு கடுமையான கோபம் வருது. ஆனால் அதுக்காக அவரையும் குற்றம் சொல்ல முடியாதுல்ல சார். அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. உண்மையை சொல்ல போனால் நாளைக்கு திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுண்டா என் தங்கச்சி எழுதுட்டு அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் சார். சார் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். இடையில புகுந்து இந்த சாரில் தான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாமல் என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் சார். இவதான் சார் காசை பணம் முடி பேசி மனசை மாற்ற பார்த்துருக்கா. மாத்திட்டா சார். அப்படிதானே வக்கீல் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க. என் சொந்த தங்கச்சியா நினைச்சு இதை நான் செய்யறேன். அட என்ன சார் நீங்க அவங்க திமிர் எடுத்து அலைஞ்சா அதுக்கு நாமளா பொறுப்பெடுத்துக்க முடியும்? நான் இந்த கேஸ்ல எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போய் போராடி ஜெயிப்பேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. மாறி உங்க மாப்பிள்ளை தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தைரியமா போயிட்டு வாங்க, நான் இருக்கிறேன். வரேன் சார். வாங்க. தாமரை உனக்காம ஆண்டவி இத்தனை சோதனை கொடுக்கணும். முதல்ல அவருக்கு நினைவு வரணும்னு போறாங்க. இப்ப அவருக்காக கடவுளே. என்னங்க, என்னாச்சு? பாரிய பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா இல்ல அவங்க அம்மா தான் அப்படி பண்ணாங்களா? இல்ல கோகிலா, எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை அந்த சாரும் தான். நான் ஒரு மடையன். டாக்டர் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உனக்கு அதிர்ச்சி வர மாதிரி எந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. நான் தான் மறந்து போய்